அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சுக்கிரன் மீன ராசியில தன்னுடைய உச்ச வீட்டில் 124 நாள், அதாவது 31/5/2025 வரைக்கும் மீன ராசியில தான் இருக்க போகிறது. இந்த சுக்கிரன் இந்த 225 நாள் சுற்றி வர்றதுக்காகும். ஆனால் 124 நாள் இப்போ ஒரே ராசியில் தன்னுடைய உச்ச வீட்டில் சுக்கிரன் இருக்க போகிறார். இவர் தான் வீடு, வாகனங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், நம்மளுடைய அபிலாஷைகள், நம்மளுடைய பண வரவு செலவுகள், மணி, இந்த மாதிரியான விஷயங்கள், நம்மளுடைய சொத்துக்கள், அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள், அதனால் கணவன் மனைவி, வீடு, நமக்கு குடும்ப உறவுகள், இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த 124 நாள் அதுவும் உச்சமாக இருக்கிறதுனால எந்த விதமான பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசின்றது இந்த காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடு. இந்த வீட்டுக்கு அதிபதி புதன். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3, இது 3 இருக்கு. இந்த வீட்டுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதியாகவும் 12வது வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் அமரப்போகிறார், அமர்ந்திருக்கார். எப்போ வரைக்கும்னா 31/5/2025 வரைக்கும் 124 நாட்கள் இந்த தொழில் ஸ்தானத்தில் அவர் இருக்கிறதுனால இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப பல காலமாக நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சதுன்னாங்க, இனிமேல் உங்களுக்கு ஆகன்னாங்க, ஒன்றுமே ஆகலையே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து குரு அப்படி இருந்தாங்க, குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கு, கொட்டுனாங்க, அதுவும் கொட்ட காணுமே, என்னடா இப்படி நம்ம ராசி இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதுக்கு முக்கியமான ஒரு ரீசனும் இருக்கு. மிதுன ராசியை பொறுத்தளவில் அந்த ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்னாலும், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி குரு அப்படின்னாலும், இந்த ராசியில சுக்கிரன் உச்சம் அடைகிறார், 10ல் புதன் நீசம் அடைகிறார். ஸோ அதனால இவங்க வேலை, பல பேருக்கு வேலை இழப்புகள், வேலை இல்லாமல் இருக்கக்கூடியது, வேலை தேடிக்கிட்டே இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு நெகட்டிவாக நடந்துகிட்டே இருந்திருக்கும். இவங்க வேலை பார்க்குறதுல பல பேருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும், தொழிலில் பல பேருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். நம்ம எல்லாத்தையும் எப்போ விட்டுட்டு போகலாம் அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸ், அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ 10ஆம் இடத்துல உங்களுக்கு 9வது வீட்டு பாக்யாதிபதி சனி பகவானும் அங்கே தான் இருக்க போகிறார், சுக்கிரன் லாபாதிபதி அங்கே தான் இருக்க போகிறார். அதனால் பல பேருக்கு இதுவரைக்கும் நீங்கள் கடந்த 5-6 வருஷத்துக்கு மேலே, கொரோனாவுக்கு முன்னாலேருந்தே சொல்லலாம், ஒரு உயர்வே இல்லாமல் கம்முன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்னும் இந்த வருஷம் மிதுன ராசிக்கு பெஸ்ட்டு டைம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வருஷம் அக்டோபர்லேருந்து டிசம்பர், அந்த காலம் உங்களுக்கு ரொம்ப நிஜமாகவே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அடுத்த வருஷம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இடைப்பட்ட காலங்களில் அதுக்கு வேண்டிய அப்போ ஒரு காலம் நல்லா இருக்கும்னா அதுக்கு வேண்டிய முன்னேற்பாடுகள் ஒன்று இருக்கு இல்லையா, அது நடந்தால் தானே அப்போ நல்லா இருக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கணும். அப்போ நிறைய பேருக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும். வெளிநாடு வேலை கிடைக்கிறது வச்சுக்கோங்க, இப்போ 5ஆம் மாதத்துக்குள்ளே கிடைச்சிரும். நீங்கள் வெளிநாடு போய் அங்கே போய் செட்டில் ஆகி அந்த வேலையை கற்றுக்கிட்டு அதில் ஒரு பேர் வாங்கி, அதில் ப்ரொமோஷன் வாங்கி, அதில் சம்பளம் வாங்கி, வாங்கின கடனை கொடுத்துட்டு அப்புறம் டெவலப்மெண்ட்ற ஃபீலிங் நீங்கள் பண்ணும்போது அது அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் அந்த காலகட்டம் வந்துடும். பல பேருக்கு அதை ஒட்டி தான் வேலைகளே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அது மட்டும் ஏன்னா அக்டோபரில் டிசம்பர் உங்களுக்கு குரு உச்சமாயிடுவார். அப்போ சனி பகவானும் அங்கே இருப்பார், சனி பார்ப்பார். வேலை பழு உங்களுக்கு கூடும், ஒர்க்கு லோடு. இப்போ நீங்கள் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அரசாங்கத்துலேயோ வேறு எங்கேயோ வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கும். உங்களுடைய மேலதிகாரியோட அனுசரணையும் உங்களுக்கு நல்லா இருக்கும்.
இது வரைக்கும் இல்லாத லெவலில் அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒர்க் லோடு கூட இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் கிடைச்சிருக்காது, இப்போ அதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வச்சு நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது வருங்காலத்தில் நான் சொன்னேன் அக்டோபர் டிசம்பர் வந்து இப்போ பார்த்த வேலைக்கு அப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்குதுன்னா முன்னால் வேலை பார்த்தானே கிடைக்கும், முன்னால் பார்த்த வேலைக்கு தானே கிடைக்கும். இப்போ வந்து அதனோட அடித்தளம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க பல பேர் இந்த ராசி சேர்ந்தவங்க பிஸ்னஸ்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பல பேருக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லாமே போகிற ஒரு கண்டிஷன் கொண்டு வந்திருக்கும். இப்போ வந்து திரும்ப எல்லாமே ரீபில்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த 5ஆம் மாதம் வரைக்கும் எல்லாத்தையும் ரீபில்டு பண்ணுவீங்க. எல்லாத்தையும் திரும்ப வந்து இது பண்ணி உருவாக்கி கொண்டு வரணுன்ற அந்த முயற்சியில் இருப்பீங்க. அந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுவும் இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட் இயராக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும், வேலை ரீதியாக நல்லாயிருக்கும். அந்த அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு வந்து திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். அது மாதிரி வீடு, வாகனங்கள், நிலம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த 5ஆம் மாதத்துக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் அமையும். அம்மா வழியிலேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். அம்மா வழியிலேருந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்லேயே உங்களுக்கு நடக்கும். இந்த 5ஆம் மாதத்துக்குள்ளேயே நடக்கும். அதனால் பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து அது மட்டும் இல்லை, இப்போ வந்து தொழில் வியாபாரம் பண்ண சொன்னேன், கல்யாணம், திருமணம் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 7ஆவது வீட்டுக்கு அதிபதி குரு, அவர் வந்து இப்போ 12ஆவது வீட்டில் இருக்கார். ஸோ அதனால் பல பேருக்கு வந்து திருமணம், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா வரப்போகிறது. இந்த காலகட்டங்கள் அதெல்லாம் நடக்கும். இப்போ வந்து எங்கே இருக்கீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு வந்து வாழ்க்கையில் நீங்கள் காதலிக்கக்கூடிய ஆளை வந்து சந்திக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்க போகிறது. அவங்க வந்து புதுசாக வந்து உங்களுக்கு காதலிக்கிறவங்களுக்கு ஆள் கிடைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே விரும்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கல்யாணத்துக்கு பேசுகிறதுக்கு உண்டான காலகட்டமாகவும் இதாக இருக்குது. நீங்கள் கல்யாணத்துக்கு பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கு ஏதாவது சம்மதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏற்கனவே நீங்கள் திருமண வயசில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு, அவங்களோட பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது சாதகமான காலமாக அது இருக்குது. இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்தினா சாதகமாகவும் கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து குடும்பங்களில் குழப்பமாகி பிரச்சனை ஆகி ஏற்கனவே பிரிஞ்சு பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்ததுன்னா இப்போ காம்ப்ரமைஸ் பேசி கொஞ்சம் நிதானமாக உட்காந்து பேசுங்க. அதை நீங்கள் திரும்ப சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏற்கனவே பிரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் திருமணம், திருமணம் குடும்பத்தில் உங்களுடைய உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். அப்பாவோட உடல்நிலை இந்த முன்னிருந்த காட்டு நல்லா மேம்படும். இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா அவங்க வந்து உடம்பு நல்லா மேம்படும். அம்மாவோட உடம்பு நல்லாயிருக்கும். அம்மாவுக்கும் வந்து நல்ல பிரச்சனை இருக்குது. ஒன்று ஒரு சில அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு சில தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தொடர் மருத்துவ செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதுதான் இப்போ நடந்திருக்கும். இப்போ ஏற்கனவே முடியாமல் இருந்தாங்க டெவலப் ஆகிடுவாங்க. இதெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. வயசானவங்க உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இந்த ராசியை சேர்ந்தவங்களாம் ஒவ்வொருத்தரும் வந்து புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபடுறது, இல்லை நரசிம்மரை வந்து வழிபடுறது, அதுவும் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நரசிம்மரை வழிபடுறது, இல்லை புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபடுறது, இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த காலகட்டங்களில் எல்லா எதிர்ப்பையும் சமாளித்து வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றிகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு முன்னேறலாம். அப்படிங்கிறத முன்னேறணும் அப்படின்னு நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் தெய்வத்தை வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் நடக்கும். எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.